16 நாட்டை தஞ்சாவூர்ல உட்கார்ந்து மண்ணா ஆண்டா. இதை விட என்னடா பெருமை இருக்குது? தி கிரேட் அலெக்சாண்டருக்கு பிறகு தி கிரேட் ராஜராஜ சோழன் தான்டா. ஏன் இந்த பெருமை என்னை உணரவிடவில்லை? என்னடா தமிழ் அறிவியல் மொழி இல்லைன்னா என்னடா அறிவியல் மொழி இல்ல? எந்த மொழியில அறிவியல் மொழி? மொழி என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு இனத்தினுடைய அடையாளம். நீ என் மொழியை பேசுற அப்படின்னா என்ன பேசுறன்னு அர்த்தம்? என் தன்மானத்தை, என் சுயமரியாதை பேசுறன்னு அர்த்தம். என் மொழி குறித்து எனக்கு பெருமை இல்லாம பண்ணிட்ட, என் மன்னர்கள் குறித்து, என் வரலாறு குறித்து எனக்கு பெருமை இல்லாம பண்ணிட்ட, என் நூல்கள் குறித்து எனக்கு பெருமை இல்லாம பண்ணிட்ட, என் கடவுள் குறித்து எனக்கு பெருமை இல்லாம பண்ணிட்ட. சுயமரியாதை இயக்கம் என்று சொல்பவர்கள் தமிழர்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் செய்து விட்டார்கள். இதனுடைய விளைவு என்ன? 60 ஆண்டு காலமாக தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை தமிழனுக்கு இருந்தனாலே 2009 கை கட்டுகிற தூரத்திலே லட்சக்கணக்கான மக்கள் செத்து விடுகிற போது நாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களில் மலையாளிக்கு இது நடந்திருக்கும் என்றால், தெலுங்கனுக்கு இது நடந்திருக்கும் என்றால், கன்னடனுக்கு இது நடந்திருக்கும் என்றால், இந்தியா சுக்குநூறாக உடைந்து சிதறி இருக்கும். இந்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்து போயிருக்கும். ஒரு தெலுங்க ஒத்துக்க மாட்டான், ஒரு மலையாளி ஒத்துக்க மாட்டான், தன் இனம் அழிஞ்சிருந்தா. வேடிக்கை பார்த்தோம்ல. நான் மனிதநேயவாதிடா, நான் உயிர் நேயவாதி. திராவிடர் கழகத்தில் தீக்கால இன்ன வரைக்கும் ஒரு பிராமணர் உறுப்பினராக சேர முடியாது. அப்ப யாரா இன ஒதுக்கலை மேற்கொள்றா? உன் இயக்கத்துல அவன் பிராமணனாக பிறந்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக உறுப்பினராக முடியாது என்றால், நீ சேர்த்துக் கொள்ள மாட்டே என்று சொல்கிறாய் என்றால், யாரா இனவாதி நாட்டுல? எனக்கு எல்லா உயிர்களும் உயிர்கள் தான், எல்லா மனிதரும் மனிதர் தான். நம்முடைய சமத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றுவதற்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. எந்த கட்சியை விடவும் மேம்பட்ட அரசியல் நம்மிடம் இருக்கிறது, மேம்பட்ட சமூக நீதி நம்முடையது, மேம்பட்ட பொருளாதார கொள்கை நம்முடையது, மேம்பட்ட சுற்றுச்சூழல் கொள்கை நம்முடையது, மேம்பட்ட கொள்கை தெளிவு நம்மிடம் இருக்கிறது. நம்முடைய அரசியல் மேம்பட்ட அரசியல். We have a better politics for better society. We have a better politics for a better future for our people. இது நாம கட்டினது, கர்வத்தோட இது நம்ம கட்சி, இது நாம கட்டி இருக்கோம். வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, செங்கல் செல்லாக்களாக எடுத்து வைத்து நாம் கட்டிய கட்சி. நம்பிக்கையோட இருங்க. We build it with our blood and sweat. We build it brick by brick. We build it. ஒரு ரூபாய் அசைச்சிக்க முடியாது, ஒரு ரூபாய். இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ஏன் வெற்றி பெறணும்ங்கிறது மிக மிக முக்கியமானது. அது சமூகத்துக்கு நாம் சொல்கிற செய்தி. அது இவருடைய வெற்றிங்கிறது மற்ற வேட்பாளருடைய வெற்றி போல சாதாரணமான வெற்றி அல்ல, ரொம்ப முக்கியமான வெற்றி. இந்த சமூகத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு காலத்தில் தமிழகத்திற்குள்ளாக, இந்தியாவிற்குள்ளாக பிராமணருடைய ஆதிக்கம் இருந்ததா அப்படின்னா இருந்தது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதற்கு எதிராகத்தான் முன்பாக போராடினார்கள். நீண்ட நெடும் போராட்டத்திற்கு பிறகு தமிழகத்திற்குள்ளாக இந்த ஆதிக்கம் குறைந்திருக்கிறது. மாறாக என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, பிராமண பார்ப்பனிய ஆதிக்கத்திடமிருந்து தமிழர்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று ஒரு திராவிடர் கூட்டம் வந்தது இல்லையா? இந்த திராவிடர் கூட்டம் இவர்களுடைய ஆதிக்கத்தை மட்டுப்படுத்திவிட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை, பிற மொழியாளர்களுடைய ஆதிக்கத்தை தமிழ் சமூகத்தின் மீது அதிகப்படுத்தி விட்டது. அதுதான் நடந்தது. அன்னைக்கு இருந்த ஆதிக்கத்தை எதிர்த்தது என்பது வேறு. அதை எதிர்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதிக்கத்தையும் எதிர்க்க வேண்டும். தமிழக அமைச்சரவைக்குள்ளாக தமிழர் அல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிற்குள்ளாக தமிழர் அல்லாதவர்கள் எத்தனை பேர் பொருளாதாரத்தில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்ப தமிழ் சமூகத்தின் மீது மிக தீவிரமான ஒரு ஆதிக்கம் செலுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எதற்காக இந்துத்துவத்தை இவர்கள் விரட்டி அடித்தார்கள் திராவிடர்கள்? ஏனென்றால், நான் தமிழன் என்று சொல்கிற போது என்னை இந்து என்று சொன்னது பாஜக, என்னை திராவிடன் என்று சொல்றது திமுக. பொங்கல் பண்டிகை தமிழ் பண்டிகை என்று சொல்கிற போது இந்து பண்டிகை என்று சொன்னது பிஜேபி, திராவிட பண்டிகை என்று சொன்னது திமுக. கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று நாங்கள் சொல்கிற போது அது இந்துக்கள் நாகரிகம் என்று சொல்வது பாஜக, அது திராவிட நாகரிகம் என்று சொல்வது திமுக. திருவள்ளுவரை தமிழர் என்று நாங்கள் சொல்கிற போது அவர் இந்து புலவர் என்று சொல்வது பாஜக, அவரை திராவிட புலவர் என்று சொல்வது திமுக. சங்க இலக்கியங்களை, தமிழ் காப்பியங்களை, தமிழ் நூட்களை தமிழ் களஞ்சியம் என்று சொல்வது நாங்கள், அதை திராவிட களஞ்சியம் என்று சொல்வது திமுக, அது இந்து மத நூல்கள் என்று பேசுவது பாஜக. ஹரப்பா, சிந்து சமவெளி ஹரப்பா நாகரிகத்தை தமிழர் நாகரிகம் என்று நாம் தமிழராகிய நாம் சொல்கிறோம், அது இந்து நாகரிகம் என்று பாஜக சொல்கிறது, அது திராவிட நாகரிகம் என்று திமுக சொல்கிறது. பிரச்சனை என்னன்னா, நான் யார்? நான் தமிழன், என்னுடைய வரலாறு தமிழருடைய வரலாறு, என்னுடைய மன்னர்கள் தமிழர்கள், என்னுடைய இலக்கண இலக்கியங்கள் தமிழில் இருக்கிறது. நான் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தினுடைய மகன் பிள்ளைகள். இதுதான் நமக்கான அடையாளம். இந்த அடையாளத்தை
பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவார அமைப்புகளும் இந்துத்துவமும் சனாதனமும் அழிக்கிறது என்று அதை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி வந்த இதே அயோக்கியர்கள் இதை திராவிட லேபிள் ஒட்டி அவனுமே அழிச்சான். இதுதான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஆதிக்கம் எப்படி விரட்டி அடிக்கப்பட்டதோ அதே போல இன்றைக்கு இந்த திராவிட ஆதிக்கம் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர அது யாருடைய ஆதிக்கம் என்பது அல்ல. தமிழ் தேசிய இனத்தின் மீதாக எந்த ஒரு ஆதிக்கத்தையும் இனி எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ் இனம் தயாராக இல்லை. இவருடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டதினாலே, இந்த திராவிடவாதிகளுடைய கட்டுக்கதைகளை நம்பியதாலே, நீங்க சிந்திச்சு பாருங்க. அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட இருந்த கிளாரிட்டி இந்திய அரசியல்ல வேற எவன்டையுமே கிடையாது. அவர் சொல்றார், எல்லாவற்றாலும் கைவிடப்பட்ட என் மக்கள், எல்லாவற்றாலும் புறந்தள்ளப்பட்ட என் மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய என் மக்கள், நாளையின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு அவர்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நாளையின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு ஏதோ ஒன்று அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்கிற பட்சத்தில் அந்த ஒன்று கடவுளாக இருக்கிறது என்று சொன்னார் அம்பேத்கர். மார்க்ஸ் அதையே வேறுபடி சொன்னார், மதம் அபின் போன்றது. நாம் எல்லோருக்கும் இந்த வாசகம் காதிலே ஏறி இருக்கும், கேட்டிருப்பீர்கள். மதம் அபின் போன்றது என்று மார்க்ஸ் சொன்னார் அல்லவா? ஏன் சொன்னார்? யாராவது சொல்லுங்களேன். போதை. சரி, அடுத்து போதை. மதம் அபின் போன்றது என்று ஏன் மார்க்ஸ் சொன்னார்? ஏனென்றால் அடுத்த வரியில் அவர் சொல்றாரு, மதம் வெகுசன மக்களுடைய அபின், அது இதயமற்ற சமூகத்தினுடைய இதயமாக செயல்படுகிறது. காலமெல்லாம் உழைத்து களைத்தவன் விடுகிற பெருமூச்சு தான் மதம் என்று சொன்னார் மார்க்ஸ் சொன்னது. போதை எப்படி காலம் முழுவதும் உழைத்து களைத்தவன் விடுகிற பெருமூச்சாக இருக்க முடியும்? மதம் எப்படி இதயமற்ற சமூகத்தினுடைய இதயமாக இருக்க முடியும்? மதம் அபின் போன்றது. ரிலிஜன் இஸ் ஓபியட் ஆஃப் த மாசஸ் என்று மார்க்ஸ் ஏன் சொன்னார் என்றால், அந்த காலத்தில் அபின் என்பது அறுவை சிகிச்சையில் வழி தெரியாமல் இருப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழி நிவாரணி, ஓபியம், அபின். ஆக மார்க்ஸ் மதத்தை தன்னுடைய துன்ப துயரங்களை மக்கள் மறப்பதற்கான ஒரு வழி நிவாரணியாக மதம் இருக்கிறது. மதம் தான் உழைக்கிற மக்களுக்கு தான் வாழ்க்கை ஏன் இந்த அளவிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு தலைகீழ் விளக்கத்தை அவனுக்கு கொடுக்கிறது. மதத்தை உண்மையில் ஒழிக்க வேண்டும் என்றால், மதத்தை ஒழிப்பது என்பது மதத்தை ஒழிப்பதல்ல, மாறாக மதம் தேவை என்ற சூழலை ஒரு சமூகத்தில் ஒழிப்பது என்கிறார். இது மார்க்ஸ் சொன்னது. பெரியார் சொன்னது கடவுள் இல்ல. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? இல்ல, ரைட்டு, தீண்டாமை இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, இதனோடு வாழ முடியாது, நான் வேறு மதத்திற்கு தாவுகிறேன். ஏன் வேறு மதத்திற்கு போகிறேன் என்றால், என் மக்களுக்கு நம்பிக்கை தருவதற்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது, அதனாலே அங்கு போகிறேன் என்று சொல்கிறார். மார்க்ஸ் சொல்றார், உழைக்கிற மக்கள் இதயமற்ற சமூகத்தின் இதயமாக இருக்கிறது, காலமெல்லாம் உழைத்து களைத்தவன் விடுகிற பெருமுச்சாக மதம் இருக்கிறது என்று சொன்னார். பெரியார் என்ன சொன்னார்? கடவுள் இல்லைன்னு சொன்னார். இல்லைன்னு தான் அவனும் சொன்னான், ஆனா அவன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தான். மதத்திற்கு எதிராகத்தான் மார்க்ஸும் பேசினார், ஆனால் ஒரு புரிதல் இருந்தது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்தது. பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார். கடவுள் இல்லை என்று நீங்கள் சொன்னால், இருக்கிறது என்று நம்புகிறவனுக்கு நீங்கள் கொடுக்கிற ஆல்டர்னேட்டிவ் என்ன? ஒரு சொசைட்டில அவன் எந்த நம்பிக்கையை பிடிச்சுக்குவான்? மனிதர்கள் தன்னியல்பில் குறை நம்பிக்கை கொண்டவர்கள். மனிதர்கள் எந்த காலத்திலும் முழுமையாக தன்னுடைய நம்பிக்கையை அவர்கள் உணர்ந்தது இல்லை, தான் அறிவை முழுமையாக பயன்படுத்தியவர்கள் இல்லை. மனிதர்கள் எல்லா காலத்திலும் தன்னை குறை உள்ளவனாக உணர்கிறார்கள். அவர்களை நம்பிக்கையாக உணர வைப்பதற்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. அது கடவுளாக இருக்கிறது, இயற்கையாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது, என்னவாகவோ இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது. ஒரு தலைவன் ஒரு சமூகத்துக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை அம்பேத்கர் கொடுத்தார், மார்க்ஸ் கொடுத்தார், பெரியார் தவறினார். அவர் நம்முடைய நாட்டார் தெய்வங்கள் முதற்கொண்டு, நடுகள் மரபினரான நாம், நம்முடைய முன்னோர்கள் கும்பிடுவதை முதற்கொண்டு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் கடவுள் மறுப்பு என்கிற ஒரு திராசிலே வைத்து தமிழ் சமூகத்திடமிருந்து அவருடைய ஆன்ம இறைகளை தூக்கி எறிந்தார். நம்முடைய மன்னர்கள் கொண்ட வரலாற்றை, நம்முடைய மன்னர்கள் நிகழ்த்திய வரலாற்று சாதனைகளை, பெருமைகளை, கடல் தொட்ட இடமெல்லாம் தன் கப்பலால் தொட்ட நம்முடைய ராஜராஜ சோழனுடைய அன்பு மகன் ராஜேந்திர சோழன், உலகத்திலே மதிப்பிற்குரியவர்களே, என்னுடைய ஊர் தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூர் சோழர்களுடைய காலத்திலே ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு நாட்டிற்கல்ல, 16 நாட்டிற்கு தலைநகராக இருந்த ஒரு தஞ்சாவூர். மாநிலத்திற்கல்ல, இட்ஸ் நாட் ஃபார் a state, இட்ஸ் ஃபார் a country. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா உட்பட உலகின் 16 நாடுகளுக்கு ஒரே தலைநகரம் தஞ்சாவூர். 16 நாட்டை தஞ்சாவூர்ல உட்கார்ந்து மண்ணா ஆண்டா. இதை விட என்னடா பெருமை இருக்குது?
தி கிரேட் அலெக்சாண்டருக்கு பிறகு தி கிரேட் ராஜராஜ சோழன் தான்டா. ஏன் இந்த பெருமை என்னை உணரவிடவில்லை? எங்களுடைய இலக்கியங்களிலே என்ன குறை? வாழ்க்கை தத்துவ குறையா? செத்து போயிருக்கிறார் நல்லகண்ணவர்கள். தமிழ் சமூகம் சொல்கிறது. சாவை பற்றி என்ன பேசுகிறார்கள்? திருமூலர் என்ன சொல்கிறார் சாவு பற்றி? ஊரெல்லாம் கூடி ஒளிக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே, அவ்வளவுதான் சாவுங்கிறான். நீ செத்தன்னா உன் பேரு உன்கிட்ட இருந்து போயிடும். பேரை பிடிங்கிடுவான், பணமாக்கிடுவான், காட்டில் கொண்டு போய் சுற்றுவான், நினைவு அழிஞ்சிரும். திருப்பி வரும்போது தண்ணியில எந்திரிச்சு வந்துருவான். அவ்வளவுதான்டா மரணம். அது இயல்பானது. மனித வாழ்க்கை நிலையற்றது, மரணம் நிலையானதுன்னு சொல்லுது. இதை விட பெரிய தத்துவம் எந்த மொழியில் இருக்கு? என்னடா தமிழ் அறிவியல் மொழி இல்லைன்னா என்னடா அறிவியல் மொழி இல்லை? எந்த மொழியில அறிவியல் மொழி? 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலத்தில் ராக்கெட் சயின்ஸ் உண்டா? 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஏஐ டெக்னாலஜி பற்றி ஆங்கிலத்தில் உண்டா? கிடையாது. அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா? அது அப்படி கிடையாது. ஒரு சமூகம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறதோ அதை மொழி பிரதிபலிக்கிறது, அவ்வளவுதான். மொழிக்கு தனிப்பட்ட முறையில் அறிவியல் மொழி, அறிவியல் இல்லாத மொழி என்று ஒன்றும் கிடையாது. என் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று திராவிடம் சொல்கிறது. அதனுடைய தலகர்த்தா சொல்கிறார். எங்கள் கவிஞன் கண்ணதாசன் சொல்கிறார். என்ன சொல்றாரு? திருக்குறள் போல ஒரு பொருளே இல்லை, மூவாத சிலம்பின்றி கூத்தே இல்லை, தப்பாத புறமின்றி வீரம் இல்லை, தளிர் போலும் அகவல்லால் காதல் இல்லை, எப்போதும் தமிழ் போல மொழியே இல்லை. அடுத்த வரி சொன்னான் பாருங்க, எப்போதும் தமிழ் போல மொழியே இல்லை. அப்படி இருக்கிறது என்பான் தாய் பெண்ணே இல்லைன்றான். தமிழ் போல மொழி இல்லடா, தமிழ் போல ஒரு மொழி இருக்குதுன்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா அவனுடைய அம்மா பெண்ணே இல்லடான்ட்டான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள், ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள், சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊதூது சங்கே, பொங்கு தமிழர்கோர் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசம் என்று சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமிழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் நாடா. என் மூச்சே, என் இனத்தின் மூச்சே தமிழ் நாடா. ஒண்ணுமில்ல, கண்ணதாசன் சொல்றான், ஒண்ணுமில்ல. தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனால், ஏண்டா உன்னை பெத்து தொலைச்சம்னு செத்து போனா என் ஆத்தா. தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனால், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான். ஊர்ந்து உயிர் தந்த உன்னத இறைவனவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றார். அவ மட்டும்தான். மொழி என்பது வெறும் மொழி அல்ல, அது ஒரு இனத்தினுடைய அடையாளம். நீ என் மொழியை பேசுற அப்படின்னா என்ன பேசுறன்னு அர்த்தம்? என் தன்மானத்தை, என் சுயமரியாதை பேசுறன்னு அர்த்தம். என் மொழி குறித்து எனக்கு பெருமை இல்லாமல் பண்ணிட்ட, என் மன்னர்கள் குறித்து, என் வரலாறு குறித்து எனக்கு பெருமை இல்லாமல் பண்ணிட்ட, என் நூல்கள் குறித்து எனக்கு பெருமை இல்லாமல் பண்ணிட்ட, என் கடவுள் குறித்து எனக்கு பெருமை இல்லாமல் பண்ணிட்ட. சுயமரியாதை இயக்கம் என்று சொல்பவர்கள் தமிழர்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் செய்து விட்டார்கள். இதனுடைய விளைவு என்ன? 60 ஆண்டு காலமாக தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை தமிழனுக்கு இருந்தனாலே 2009 கை கட்டுகிற தூரத்திலே லட்சக்கணக்கான மக்கள் செத்து விடுகிற போது நாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களில் மலையாளிக்கு இது நடந்திருக்கும் என்றால், தெலுங்கனுக்கு இது நடந்திருக்கும் என்றால், கன்னடனுக்கு இது நடந்திருக்கும் என்றால், இந்தியா சுக்குநூறாக உடைந்து சிதறி இருக்கும். இந்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்து போயிருக்கும். ஒரு தெலுங்க விட்டுக்க மாட்டான், ஒரு மலையாளி விட்டுக்க மாட்டான். தன் இனம் அழிஞ்சிருந்தா விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம்ல. ஏன்னா நீ ஆண்டடா எங்களை, எங்கள் இன உணர்வை மழுங்கடித்தீர்கள். ஒண்ணும் இல்லாம செஞ்ச. இனிமேலும் தமிழர்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பில்லை, வழி இல்லை. இவங்களை ஒழிக்கணும், இவங்களை ஒழிக்கணும். இங்க பார், நாகரிகம்ங்கிறது என்ன தெரியுமா? மாந்த நேயம்ங்கிறது என்ன தெரியுமா? மனித அன்புங்கிறது என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் எவனோ ஒருவன் தனக்கு என் மீது ஆதிக்கம் செலுத்தி இருக்கலாம். ஆனா நான் மேலே ஏறி வர்ற போது, நான் அவன் இருந்த நிலைக்கு வர்ற போது, அவன் எனக்கு என்ன செஞ்சானோ அதை நான் திருப்பி அவனுக்கு செய்யக்கூடாது, அவனை மரியாதையா நடத்தணும். அதுதான் மனிதனே. அசுரன் படத்துல கிளைமேக்ஸ்ல வரும்ல, படி மேலவா,
மேலே வந்து அவன் உனக்கு என்ன செஞ்சாலும் நீ அவனுக்கு செய்யாத. அதுதான்டா மனிதநேயம். பார்ப்பனிய ஆதிக்கம் தமிழ் சமூகத்திற்கு செய்ததை, அந்த காலத்தில் செய்ததை தமிழ் சமூகம் திருப்பி செய்ய விரும்பல. அவனை மதிப்போடும் மரியாதையோடும் எங்களில் ஒருவராக நடத்த விரும்புகிறது. நான் மனிதநேயவாதிடா, நான் உயிர் நேயவாதி. திராவிடர் கழகத்தில் தீக்கால இன்ன வரைக்கும் ஒரு பிராமணர் உறுப்பினராக சேர முடியாது. அப்ப யாரா இன ஒதுக்கலை மேற்கொள்கிறா? உன் இயக்கத்துல அவன் பிராமணனாக பிறந்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக உறுப்பினராக முடியாது என்றால், நீ சேர்த்துக் கொள்ள மாட்டே என்று சொல்கிறாய் என்றால் யாரா இனவாதி நாட்டில்? எனக்கு எல்லா உயிர்களும் உயிர்கள் தான், எல்லா மனிதரும் மனிதர் தான். ஆக நம்முடைய சமத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றுவதற்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு மதுரவாய் தொகுதியில இந்த வேட்பாளர். இதனால்தான் இந்த வேட்பாளருடைய வெற்றி முக்கியமானது, வேற எந்த காரணமும் கிடையாது. அவர் வெற்றி பெறுவது என்பது அவரை அவர் நிரூபித்துக் கொள்வதற்காக அல்ல. அவர் வெற்றி என்பது தமிழ் இனம் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கான வெற்றி. அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் வேலை பார்க்கணும். நூற்றி பெண் வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி கொடுக்கிறது. பாரதி பாடினான், ஏட்டினை பெண்கள் தொடுவதும் தீமை என்றே எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். பெண்களை வீட்டில் பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதரும் தலைகவிழ்ந்தார். மாட்டை அடித்து வசக்கி தொழுவிலே மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டில் எம்மிடம் காட்ட வந்தார். அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி என்கிறான் பாரதி. அப்படி ஆணாதிக்க சிந்தனையை வெட்டி வீசி நிறுத்தப்பட்ட வேட்பாளர் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் மதிப்பிற்குரிய சகோதரி ரேவதி அவர்கள். அவருடைய வெற்றி முக்கியமானது. வெற்றியை நோக்கி உழையுங்கள், வேற எந்த விதமான எண்ணங்களும் உங்களுக்கு வேண்டாம். இந்த வாக்கு சதவீதம் miracles happen. நடக்காதது நடக்கும், நடக்காதது நடக்கும். எந்த கட்சியை விடவும் மேம்பட்ட அரசியல் நம்மிடம் இருக்கிறது, மேம்பட்ட சமூக நீதி நம்முடையது, மேம்பட்ட பொருளாதார கொள்கை நம்முடையது, மேம்பட்ட சுற்றுச்சூழல் கொள்கை நம்முடையது, மேம்பட்ட கொள்கை தெளிவு நம்மிடம் இருக்கிறது. நம்முடைய அரசியல் மேம்பட்ட அரசியல். We have a better politics for better society. We have a better politics for a better future for our people. இது நாம கட்டினது, கர்வத்தோட இது நம்ம கட்சி, நம்ம கட்சி. இது நாம கட்டியிருக்கோம், வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி செங்கல் செல்லாங்களாக எடுத்து வைத்து நாம் கட்டிய கட்சி. நம்பிக்கையோட இருங்க. We build it, we build it with our blood and sweat. We build it brick by brick. We build it. ஒரு ரூபாய் அசைச்சிக்க முடியாது, ஒரு ரூபாய். ஹிட்லர் மிகப்பெரிய சர்வாதிகாரி. உலகம் ஹிட்லருடைய பெயரை கேட்டால் அஞ்சியது. ஹிட்லர் தன் நாட்டின் மீது படையெடுக்கிறான் என்று சொன்னால் சண்டை வேண்டாம் என்று உலகமே அவன் காலடியிலே சரணாகதியானது. அன்றைய காலகட்டத்தில் இரண்டாவது உலகப் போரிலே ஹிட்லரிடம் இருந்தது போன்ற ராணுவ இயந்திரங்கள், அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. உட்கார்ந்த இடத்திலிருந்தே உலகத்தில் எந்த நாட்டை வேண்டுமானாலும் பயமுறுத்த முடியும் என்றால் அந்த காலத்தில் ஒரே ஆளால தான் முடியும். அவன் பேர் ஹிட்லர். அந்த ஹிட்லர் ரஷ்யாவின் மீது போர் தொடுக்கிறான். ரஷ்யா புரட்சி விளைந்த பூமியாக மாறி இருக்கிறது. லெனினுக்கு பிறகு ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறார். அந்த நாட்டிலே ஹிட்லருடைய அளவிற்கு பொருளாதாரமோ, ஹிட்லருடைய அளவிற்கு படைபலமோ, ஹிட்லருடைய அளவிற்கு ராணுவ கேந்திர வலிமையோ ரஷ்யாவுக்கு கிடையாது. ஆனாலும் ஹிட்லர் போர் தொடுக்கிறார். ரஷ்யாவினுடைய பல பகுதிகளை கைப்பற்றி விட்டார். லெனின்கிராட் கைப்பற்றப்பட்டது, ஸ்டாலின்கிராட் கைப்பற்றப்பட்டது. ரஷ்யாவிற்குள்ளாக ஹிட்லருடைய ராணுவம் ஊடுருவி வருகிறது. ரஷ்ய மக்களிடம் ஆயுதங்கள் பெரிய அளவில் இல்லை. வீட்டிலே ஆயுதம் தயாரித்தார்கள், அகப்பை வைத்திருந்தார்கள். வீட்டுக்குள்ளாக வெப்பன்ஸ் அவன் தயாரிச்சான். பெரிய ராணுவம், ஜெர்மனியுடைய ராணுவம், பெரிய ஆள் ஹிட்லர். இறங்கி நின்னு எதிர்த்து அடிச்சான் ரஷ்யன். மக்களும் நான் தெருவுக்கு அசகாய தலைவனை, ஹிட்லர் என்கிற அசகாய சூரனை அடித்த அவனுடைய தலைநகர் வரைக்கும் அனுப்பி வைத்து இவன் போய் அவனை பார்க்கறதுக்குள்ள தற்கொலை பண்ணிக்க வச்சு செத்து போச்சான். இத்தே பெரிய ஜெர்மானிய படையை
எப்படி ரஷ்ய மக்களால் வீழ்த்த முடிந்தது என்றால் ஒன்றும் கிடையாது. ரஷ்யா புரட்சியின் மூலம் உருவான நாடு. அதுவரை அப்படி ஒரு புரட்சிகர அமைப்பை, புரட்சிகர தத்துவத்தை, புரட்சிகர நிலவரத்தை உலகம் பார்த்ததே இல்லை. அவன் உருவாக்கிய சமூகம் புதிய சமூகம், அவன் உருவாக்கிய அமைப்பு புதிய அமைப்பு, அவன் உருவாக்கிய கட்சி புதிய கட்சி, அவன் செய்த புரட்சி புதிய புரட்சி, அவன் கொண்ட கொள்கை பொதுவுடைமை என்கிற புதிய கொள்கை, அவன் உருவாக்கிய புரட்சி, அவன் கொண்ட கொள்கை, அவன் கண்ட ஆட்சி, அவன் புரட்சியின் மூலம் வென்ற அரசு. காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னிடம் ஒன்று உள்ளது. அந்த உலகத்திற்கே அது வழிகாட்டக்கூடியது. மார்க்சியம் உலகத்திற்கே ஒளி வீசக்கூடியது. அது நான் உருவாக்கியது, என்னிடம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினாலே என் அமைப்பை, நான் உருவாக்கியதை, நான் பெற்ற பிள்ளையை எவன் ஒருவனும் சிதைக்க கூடாது என்று சாமானிய மக்களும் எழுந்து அடித்து ஹிட்லரை வீழ்த்தினார். ரஷ்ய மக்களிடம் இருந்தது போல நாம் உருவாக்கிய அமைப்பு நம்மிடம் இருக்கிறது. நம்முடைய பிள்ளை நம்மிடம் இருக்கிறது. ரத்தத்தாலும் வியர்வையாலும் நாம் வளர்த்தெடுத்த தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி நம் கைகளிலே இருக்கிறது. இதை அழிய கொடுத்து விடக்கூடாது. இது நூற்றாண்டுகளுக்கானது. இது எதிர்கால தலைமுறைகளுக்கானது. மதிப்பிற்குரியவர் மக்களே, நம்பிக்கையோடு இருங்கள். மனித குலத்திற்கு, மானுட பரப்பிற்கு நீங்கள் சந்திக்கிற வாக்காளர்களுக்கு சொல்லுங்கள், நம்பிக்கையோடு இருக்க சொல்லுங்கள். நாளைய பொழுதை நம்பிக்கையோடு அணுக சொல்லுங்கள். அனுதினமும் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்திற்காக துடித்திருக்க சொல்லுங்கள். துடிப்போடு கனவுகள் கண்டு கொண்டிருக்க சொல்லுங்கள். உறுதியாக நாம் வெல்வோம். காலம் ஒருபோதும் நின்று போவதில்லை. காலம் ஒருபோதும் நின்று போவதில்லை. வரலாறு ஒருபோதும் தோல்வியை கண்டதில்லை. நாம் வெல்லாமல் இருக்க போவதை நாம் உறுதியாக வெல்வோம். உங்களோடு இந்த தொகுதியில் மீண்டும் ஒரு வெற்றி கூட்டத்திலே நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.